எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சாரிங்க போயிட்டு வந்ததுலேருந்து உடம்பு கொஞ்சம் சரியில்ல. 2 வாரமா கோல்ட் அண்ட் ஃபீவர். ஸோ, அதனால தான் டெய்லி விளாக் போட முடியல. இனிமே டெய்லி விளாக் போட ட்ரை பண்றேங்க. இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு எறா தொக்கு பார்க்கலாம். இதுக்கு 150 கிராம் எறா எடுத்துக்கிறேன். 150 கிராம் மஷ்ரூம் எடுத்துக்கிறேன். என்ன வெரைட்டி ஆஃப் மஷ்ரூம் இருக்கோ அத வந்து வச்சு நீங்க இந்த கிரேவி பண்ணலாம். இன்னைக்கு நான் ஆயிஸ்டர் மஷ்ரூம் எடுத்துருக்கேங்க. இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் யூகேல ரொம்பவே ஃபேமஸ்ங்க. இது வந்து ஆயிஸ்டர்ன்ற ஒரு கடல்வாழ் உயிரினம் மாரியே இருக்கிறதுனால இந்த மஷ்ரூம் பேரு ஆயிஸ்டருங்க. இத வச்சு ஒரு கிரேவி பண்ணலாம் வாங்க. ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கு மேல வந்து 2 பெரிய வெங்காயத்த ரஃப்பா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 3ல இருந்து 4 பச்சை மிளகா கீரை சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறி வந்த உடனே கூட நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ப்ரௌனா ஆக விட்டுறாதீங்க, வெங்காயம் நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி எடுத்துட்ட உடனே 3 மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பா சாப் பண்ணது சேர்த்துக்கிட்டு அது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாதான் சீக்கிரமா குழையும். தக்காளி வந்து இந்த மாதிரி குழஞ்சி வந்த உடனே நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தாங்க 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா எண்ணெயில் வந்து வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இது கூட இப்போ வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க 150 கிராம் ஆயிஸ்டர் மஷ்ரூமை சேர்த்துக்கிட்டேங்க. இது அப்படியே முழுசாக தான் நான் சேர்த்துருக்கேன். அப்படியே வதங்கி வரும்போது அதுவே வந்து சுருங்கிடும். இது கூட கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாங்க. இப்போ தண்ணியே ஊற்ற தேவையில்ல, ஏன்னா மஷ்ரூம்லேயே நான் கொஞ்சம் தண்ணி விடும். கூடவே வந்து ப்ரான்ஸையும் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 150 கிராம்ஸ் போல் இருக்குங்க. இங்கே இந்த குட்டி ப்ரான்ஸ் கிடைக்குங்க ஆல்டி ஷாப்பில், டெஸ்கோ ஷாப்லலாம். இதை க்ளீன் பண்ணியே வச்சுருப்பாங்க, டிவைன் பண்ணியே வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. ப்ரான்ஸ் சேர்த்த உடனே பெப்பர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரான்ஸ் வந்து 5 to 6 மினிட்ஸ் தாங்க குக் ஆகணும். இப்போ வந்து ஒரு 3/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றுக்கிறேன். ப்ரான்ஸ் சேர்த்துட்டு பெப்பர் சேர்த்துட்ட உடனே உப்பு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம், இப்போ கொஞ்சம் பத்தல, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 5 to 6 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமுங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் போல் ஓப்பன் பண்ணி பார்த்தா லேட்டாக இந்த மாதிரி எண்ணெய் விட்டுருந்தது. ஸோ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி சுட சுட சாப்பாடு இல்லை சப்பாத்தியோட நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். சீரியஸாகவே நல்லா இருந்ததுங்க. நான் ஃபஸ்ட் டைம் இந்த கிரேவி ட்ரை பண்ண சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.